1956 நம்பிக்கை பிறந்ததடா என்று பேரறிஞர் அண்ணா திராவிட நாடு இதழில் எனது தாத்தா அன்பிலாரை புகழ்ந்தாரே. 2010 என்னையும் என் நட்பையும் எம் கழகத்தையும் காத்து நின்ற காவலன் இன்று அன்பிலார் சிலை திறப்பு விழாவிற்கு அழைத்தாரே முத்தமிழறிஞர் கலைஞர். 2019 கலைஞரும் அன்பிலாரும் நட்பின் சிறந்த அடையாளம் என புகழ்ந்தாரே தளபதி. அன்பிலும் நானும் நண்பர்களாக தொடங்கியது அடுத்த தலைமுறையில் மு.க. ஸ்டாலினும் அன்பிலார் மகன் பொய்யாமொழியும் இணைப்பிரியா நண்பர்களாக இரண்டாம் தலைமுறையில் தொடர்ந்து இப்போது ஸ்டாலின் மகன் உதயநிதியும் பொய்யாமொழி மகன் மகேஷ் இருவரும் நண்பர்களாகி தொடர்கிறது நட்பு என்று உடன்பிறப்புகளுக்கு கடிதம் மூலம் அழைத்தாரே கலைஞர். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், திராவிட இனத்தை தட்டி எழுப்பும் தளபதி, இன்றைக்கு எனக்கு உற்ற உறுதுணையாக இருக்கிற சூரிய உதயமே, தமிழினத்தின் நம்பிக்கை வெளிச்சமே, துணை முதல்வரே, தலைவரே என தளபதியை தலைவராவதற்கு முன்பாகவே அழைத்தவர் எனது தந்தை பொய்யாமொழி. தளபதி தந்த தங்கமே, எல்லா நேரங்களிலும் என்னை வழிநடத்தி செல்லும் திசை காட்டியே, உன் தலைமையில் இளைஞர் அணியில் என்னை இணைத்த இதயமே, காலம் கடந்தும் அன்பிலார் கலைஞர் நட்பு, அன்பில் பொய்யாமொழி தலைவர் தளபதியின் பாசம், இந்த இரண்டும் வரலாறுகளுக்கு இரு கண்களாக வாழுகிற உங்களை எப்படி வாழ்த்துவது? வார்த்தைகள் வரவில்லை. பல லட்சம் இளைஞர்களின் இதய சிம்மாசனமே, புன்சிரிப்பு நாயகனே, தமிழ் உள்ளவரை உங்களின் அன்பில் நான் நிச்சயம் இருப்பேன். என் தாத்தா, என் அப்பா வழியில் இந்த மகேஷ் மனம் உங்களுக்காகவே. இந்த பிறந்த நாளில் உங்களை வணங்குவதால் உள்ளம் முழுவதும் பூரிப்பேன் பூமழை. எதிர்கால விடியலுக்கான உங்கள் பயணத்தில் என்றும் தடுமாறிடாத நெஞ்சுரத்தோடு உற்று உறுதுணையாக உடனிருப்பேன் என உறுதி கூறுகிறேன். மகிழ்வுடன் மகேஷ்.